ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். வணக்கம் திரு வள்ளிநாயகம், இணைப்பில் வந்தமைக்கு முதலில் நன்றிகள். தமிழகமே வியந்து பார்க்கும் ஒரு பரபரப்பான சூழல் அரசியல் வட்டாரத்தில் இன்று நிலவுகிறது. இந்த தருணத்தில் இரு தரப்புக்கும் இருக்கும் வாய்ப்புகள் என்ன? சசிகலா தரப்புக்கும் பன்னீர்செல்வம் தரப்புக்கும் இருக்கும் வாய்ப்புகள் என்ன? அதாவது கவர்னர் பன்னீர்செல்வம் போய் எனக்கு நான் கொடுத்த ராஜினாமா வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அக்செப்ட் பண்ணி ராஜினாமா வித்ட்ரா பண்ணது கவர்னர் பெர்மிட் பண்ணிட்டாருன்னா there is no vacancy of CM at all. வேகன்சி இல்லாத போது சசிகலா எப்படி கண்டெஸ்ட் பண்ண முடியும், கிளைம் பண்ண முடியும்? நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? புரியுது. ஆனா சட்டத்துல ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெறுவதற்கான இடம் இருக்கிறதா? யாரு சொன்னா சட்டத்தை பத்தி? உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது செக்ஷன் 16, 17, 18 அந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்கு. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க சார், கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல 60 என்ன சொல்றேன்னா, எனி ஆக்ஷன் இஃப் இட் இஸ் அட்டாக்ட் பை ஃப்ராட், அன்டு இன்ஃப்ளூயன்ஸ், கோயர்ஷன் இருந்தது சொன்னா அந்த ஆக்ஷன் இன்வாலிட் ஐயா லா அப்படிங்கிறாங்க. இங்க ஃப்ராடு, ரெண்டாவது கோயர்ஷன் அதாவது கம்பல்ஷன், மூணாவது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். அவ்வளவு முன்னால நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றது. இந்த மூணு இதுக்கு ஒத்து வரதா இருந்தால் நிச்சயமாக அந்த ராஜினாமா கடிதம் செல்லாது, சட்டப்படி செல்லாது. இதுதான் லா. ஆனா கட்டாயப்படுத்தப்பட்டதுக்கான எவிடன்ஸ் கேட்பாங்களா? இல்ல யாருக்கும் அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நான் போனேன் அங்க போய் எழுதி கொடுத்தேன். ஸ்டேட்மெண்ட் தானே கட்டாய, நமக்கு யாரும் தெரியாது அவங்க கட்டாயப்படுத்தலன்னு. ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கட்டாயப்படுத்தல இவர் சொல்றாரு, அவங்க தானா வந்தான்னு சொல்றாங்க. அது யாரு முடிவு பண்றது? பிரேம பேசிய மட்டும் கம்பல் பண்ண விசாரிச்சான ஆகணும். அப்போ இவர் நான் கொடுத்து தப்பு கொடுக்கவே இல்லை, என்ன பிரஷர் பண்ண சொல்லுதா விசாரிச்சீங்கன்னா இது உண்மையான கண்டிச்சுன்னா அந்த வேகன்சியே வரலையே. நீங்க சொல்வது போல ஒருவேளை வேகன்சி இல்லாம இவரே சிஎம்ஆ தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டாலும் இவருக்கு சட்டப்பேரவையில மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமா? You are getting to the next point. Then we can't say, okay, now that allegation you go and prove majority சொல்லலாம் இல்லையா? Okay. I understand the claim of Sasikala as on date will not be allowed. அதான் பாயிண்ட். நாளைக்கு ஒருவேளை அசம்பிளியில போய் இவர் தோற்கடிக்கப்பட்டால் அப்போ ஒரு வேகன்சி ஏற்படுது. அந்த வேகன்சிக்கு எம்எல்ஏஸ் கேன் செலக்ட் a person, whether it is Sasikala or even yourself can be taken as CM. நன்றி திரு வள்ளிநாயகம், இணைப்பில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.